ஹலோ, நான் மேனேஜர் பேசுகிறேன். சொல்லுங்கள். நம்ம கம்பெனி இப்போ லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. ஓகே. உங்களுக்கு 2 மந்த்ஸில் சேலரி கிரெடிட் ஆயிரும். ஓகே ஓகே. நீங்கள் வேறு வேலையை தேடிக்கோங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார், நீங்கள் பாருங்கள், நான் வைக்கிறேன். சரி, ஓகே. ஹலோ, சொல்கிறா. டேய், இன்னைக்கு வேலைக்கு சீக்கிரமாக போகணும். என்னை கொஞ்சம் கடையில் ட்ராப் பண்ணிடுறியா? டேய், நீ என்ன எத்தனை நாளைக்கு தாண்டா அடுத்தவன் கையை எதிர்பார்ப்ப? சொந்தமாக ஒரு வண்டி வாங்குடா. இனிமேலாச்சும் சொந்தமாக ஒரு வண்டி வாங்குடா. சரி, ஓகே. ஹலோ. ஹலோ, எனக்கு ஒரு ஹெல்ப்டா. சொல்லுடா. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு இஎம்ஐ போட்டு ஒரு வண்டி வாங்கி தர. சரி. சரியா? சரிடா. நீ சொன்ன கடைக்கு வந்துட்டேன். நான் பார்த்துட்டு கூப்பிட்றேன். இஎம்ஐ கட்டுற மாதிரி வண்டி கேட்டிருந்தேங்க. சரிங்க. வண்டி இருக்குன்னு சொன்னீங்களாம், பார்க்கலாங்களா? சரிங்க, பார்த்துக்கலாம். வண்டி உங்களுக்கா? ஆமாங்க. இஎம்ஐலாம் கரெக்டாக கட்டிடணும், இல்லைனா வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம், அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரிங்க. சரிங்க, கரெக்டாக கட்டிடுங்க. ஓகே. சாப்பாடா, என்னடா மெசேஜ்? தம்பி, நான் ஓனர் பேசுகிறேன்ப்பா. நம்ம கடை லாஸ் ஆகிட்டு உனக்கு தெரியும். ஸோ உனக்கு நான் சேலரி போட்டு விட்டுட்டேன், பத்தாவதுக்கு போனஸும் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுட்டேன். நீ வேறு பக்கம் பார்த்துக்கப்பா. சே, ஐயோ, வேலை வேற போயிடுச்சு. வீட்டு வாடகை வேற கட்டணும், ஊருக்கு வேற பணம் அனுப்பிச்சி விடணும். என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. ஐயோ. சார் வாங்க. ஏங்க, 2 நாள் கழிச்சு வரேன்னு சொன்னேன்ல, என்னாச்சு இப்போ? ஆமாங்க சார், ஒரே ஒரு வர டைம். ஒரு வாரம்லாம் டைம் கிடையாதுங்க. ப்ளீஸ் சார், ஃபஸ்ட்டு கீ கொடுங்க. எங்கள் உனக்கு யாருங்க பதில் சொல்கிறது? அவ்வளோதான், நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். கீ எங்கங்க? ஹாய், வணக்கம் மக்களே. என் பேர் ரவி. நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் ஒரு வண்டி எடுத்திருந்தேன். ஒரு சமயத்தில் கம்பெனி லாஸாக போகுதுன்னு என்னை வேலை விடுத்து விட்டாங்க. என்னால் இஎம்ஐ கட்ட முடியல. அதனால் அவசிய தேவை அவசியம் இல்லாத தேவை என்னென்னு தெரிஞ்சு செலவனை கற்றுக்குங்க. கடன் நம்ம தேவைக்கு மட்டுமே. கடன் என்பது நம்ம வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் இருக்கணும், இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே நரகமாகிடும். இது மாதிரி தவிர இனி யாரும் வாழ்க்கையில் செய்ய வேண்டாம். தயவு செஞ்சு சிந்தித்து செயல்படுங்க.